ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்நேகா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து உடனே சட்டன் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா பிஸ்கட் கண்டிப்பாக தீபாவளிக்கு எல்லாருமே வந்து செய்வோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 100% சூப்பராக வருங்க. பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஹார்டாக இருக்காது, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப் வந்து ஜீனி எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துருவோம். இதே 1/4 கப்பில் வந்து கொஞ்சம் வெதுப்பான வந்து பால், இது வந்து காய்ச்சி ஆற வச்சாச்சு, லைட்டாக மட்டும் சூடாக இருக்குது. அந்த பாலை வந்து அதே 1/4 கப் அளவு நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துடலாம். ஜீனி வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து கரைஞ்சிடணும் இந்த பால்லேயே, அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது ஜீனி வந்து ஓரளவு கரைஞ்சிருச்சு. இதே 1/4 கப்பில் வந்து நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்தாச்சு. நான் இன்றைக்கி வந்து 1 கப் வந்து மைதா எடுத்துக்கிறேன். இது வந்து 250 ml கப்பில் தான். இதை வந்து ஒரு 3 பேட்சாக வந்து நான் சேர்த்து நல்லா வந்து கலந்துடுறேன். நீங்கள் வந்து மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே, இல்லைன்னா பாதி மைதா பாதி கோதுமை மாவு அந்த மாதிரி சேர்த்துட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து மெஷர்மெண்ட் வந்து இதே அளவு தான். 1 கப் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிட்டாலும் ஓகே. 1 கப் மைதாக்கு 1/4 கப் வந்து ஜீனி, 1/4 கப் வந்து வெதுப்பான பால், 1/4 கப் வந்து நெய். இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா மாவையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், கையில் வந்து ஒட்டுற மாதிரி பிசுன்னு தான் இருக்கும். அதான் வந்து கரெக்டான அளவு. நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஒரு மணி நேரம் அப்படியே வைக்க போகிறோம். லைட்டாக கையில் நெய் தடவிட்டு இதை எடுத்திங்கன்னா அழகாக உருண்டையாக வந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் என்னடா தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேணாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நான் 1 மணி நேரம் வச்சிடுறேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து நான் 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து தேய்ப்போம் இல்லையா, சப்பாத்தி அந்த மாதிரி வந்து நம்ம தேய்க்க போகிறோம். இதுக்கு வந்து மாவு வந்து லைட்டாக தொட்டுக்கினாலும் தொட்டுக்கலாம், இல்லைன்னா கரெக்டாக அதுவே வரும். இதை வந்து நம்ம திருப்பி போட்டு சப்பாத்திலாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. 2 பார்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து வச்சு அந்த நம்ம ரோல் பண்ணுறோம் இல்லையா, அந்த பூரிக்கட்டை அதை வந்து திருப்பி விட்டு நம்ம நல்லா வந்து தேய்ச்சிக்குவோம். இதை வந்து நம்ம நைஃப் வச்சோ இல்லை பீஸா கட்டர் வச்சோ நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ, ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா டைமண்ட் ஷேப் வேணும்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அளவு வந்து திக்னஸில் வந்து இருக்கணும். நம்ம தேய்க்கும் போது இதுதான், ரொம்ப வந்து மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த அளவு திக்னஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சிடுறேன். அந்த சைடு வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாக இருக்குது. மிதமான சூடில் வச்சு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா, ரொம்ப வந்து வெளியில் வந்து கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கோல்டன் கலர் எல்லா சைடும் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா பேட்சஸும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கலக்கலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது, அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது இதை சாப்பிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாய்நேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.